Sometimes God will destroy your plan if he knows that it destroys you. நீங்க சில திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில போடுறீங்க, அந்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற மாட்டேங்குது. நிறைவேறல அப்படின்ற பொழுது அதுக்காக நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்வாரமா, அது உனக்கு நல்லது இல்ல அந்த திட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றது கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. சில திட்டங்களை நீங்கள் போடும் பொழுது அந்த திட்டங்களை ஆண்டவர் முறியடிப்பார். ஏனெனில் அந்த திட்டங்கள் உங்களை முறியடிக்கும் என்று தெரிந்தால். என்ன அழகான ஒரு வசனம் இல்ல? நீ போடும் திட்டங்கள் உன்னை அழிக்கும் என்று தெரிந்தால் ஆண்டவர் அந்த திட்டத்தை அழித்து விடுவார். ஆனா அதுக்கும் திட்டுவாங்க அவர். ஆண்டவரே, நான் உட்கார்ந்து ஜெபிச்சேன், உபாசம் ஜெபிச்சேன், இன்ன காலேஜ்ல சீட் வேணும்னு. ஆண்டவர் சொல்வார், நீ அந்த காலேஜ்ல போனா அடுத்த வருஷம் நீ கெட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால அந்த காலேஜ் நீ போகாத. ஆனா நீ உட்கார்ந்து இங்க ஜெபிச்சிருப்ப, ஜெபமால ஜெபிச்சிருப்ப, கையை தூக்கி ஜெபிச்சிருப்ப, எல்லாம் செஞ்சிருப்ப, திருப்பலி ஒப்பு கொடுத்திருப்ப, தேங்க்ஸ் கிவிங் மாஸ் ஒப்பு எல்லாமே செஞ்சிருப்ப. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, தம்பி அந்த காலேஜ் போகாத, தம்பி அந்த வேலைக்கு போகாத, தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, அந்த பையனை கல்யாணம் பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 2 வருஷத்துக்கு என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும். தெரிஞ்ச ஆண்டவர், ஞானமுள்ள ஆண்டவர், அந்த வழியில் கொண்டு போக மாட்டார்.